வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/5/2026 சித்திரை மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்பாக இன்றைக்கு தமிழ்நாடுக்கு சட்டசபைக்கு உண்டான தேர்தலுடைய ரிசல்ட் வரக்கூடிய நாள். இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். தோல்வி அடைந்தவர்களுக்கு அடுத்த முறை உங்களுக்கு நல்லது நடக்க பிரார்த்தனைகள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காணப்பட்டாலும் எல்லா காரியங்களிலும் அனுகூலமும் சந்தோஷமும் நிச்சயமாக காணப்படும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் வெளியிலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த ஒரு சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மனதில் பெரிய அளவுக்கு நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அனுகூலங்கள். உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் பழைய கடன்கள் பைசல் ஆவதும் புதிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பணவரவு, புதிய பொருள், புதிய அனுகூலங்கள், புது கௌரவங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதும் பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதும் ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காணப்படக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் இழந்த பெருமை மீண்டும் கிடைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் அதீத கவனம். எல்லாமே நன்மை நன்மை என்று சொல்லி கொண்டிருந்து நம்மளை காலை வாருவதற்கு சிலர் முயற்சிகள் ஏற்படுத்துவார்கள். அதீத கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. எல்லா விஷயத்திலும் மாலை வரை பதட்டம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்களும் பணவரவும் புதிய பொறுப்புகள் வருவதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் எதிரிகளை வெல்வதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதும்
மனதிற்கு இருந்த முழுமையான சந்தோஷங்கள் சிறிது சலனப்படுவது காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு நிம்மதியும் வெற்றிகளும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் புதிய பொறுப்புகளுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புது கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலமான நல்ல காலகட்டம். ஏற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான பெரிய அளவுக்கு நிம்மதி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். புது தொழில், புது சூழ்நிலை, புது உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பதவி உயர்வுகள் போன்ற விஷயம் மனதில் சங்கடத்திலிருந்து மீட்டு தரலாம். இழுபறியாக இருந்த ஒரு காரியம் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நன்மைகள், வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களை நிவர்த்தி பண்ணும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.